மக்களே நம்ம நேரங்க சொல்கிறேன். மக்களே இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இன்னொரு பஸ் வருமானு கேட்டேன் பப்ளிக் கிட்ட, அதுவும் தெரிலன்னு தான் சொல்கிறாங்க. இதே கோவனூர் போயிட்டோம்னா ஜீப் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ கோவனூர் பஸ் வந்துச்சுன்னா கோவனூர் போயிடலாங்க. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஏர்லி மார்னிங் பெரியநாயக்கம்பாளையத்தில் இருக்குங்க. இது வந்து ஒரு மேட்டுப்பாளையம் போகிற வழியில் ஒரு மேஜரான ஏரியாங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான தரமான அதிபயங்கரமான பயணத்தை தொடங்க போறேன் இங்கிருந்து. பட் நம்ம கோயம்புத்தூர்லயே முக்காசி பேத்துக்கு தெரியாத ஒரு சூப்பரான ஐகானிக் ஸ்பாட்டுக்கு இன்னைக்கு போக போறோங்க. எஸ், நீங்க ஆல்ரெடி டைட்டில் அண்ட் தமிழ் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு பாலமலை போக போறோங்க. பாலமலைக்கு இங்கிருந்து மட்டும்தாங்க பஸ் இருக்கு, டைரக்ட் பஸ். அதுவும் ஒரு நாளைக்கு 2 சர்வீஸ் தான் இருக்கு. மேட்டுப்பாளையத்துல சர்வீஸ் இருக்குங்க. எல்லா டீட்டெயிலும் நீங்க எப்படி ரீச் பண்ணலாம், என்னென்ன எப்படி போனா த்ரில்லிங்கா இருக்கும், எந்தெந்த சீசன்ல. இப்போ வந்து ஆக்சுவலி நம்ம மே 3ஆம் தேதி டிராவல் பண்ண போறோம். ஸோ இப்போ வந்து கிளைமேட் வந்து நான் லாஸ்ட் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்தேன், பாலமலை வீடியோஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ நம்ம போகும்போது எப்படி கிளைமேட் இருக்கு, எந்த மாதிரி இருக்கு. அங்கே வந்து ஒரு ஃபேமஸான பெருமாள் கோயில் இருக்குங்க. ஸோ இன்னைக்கு வேற சனிக்கிழமை, ஸோ அங்கே பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு போய் அதோட எக்ஸ்பிளைன் பண்ணிடலாங்க. இங்கே காலைல பெரியநாயக்கம்பாளையத்துலேருந்து 2 பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணிருக்காங்க. ஒன்று 6:45க்கு, ஒன்னொன்று வந்து 8 மணிக்குங்க. நம்ம 6:45 பஸ் தான் டிராவல் பண்ண போறோம். ஆரம்பிக்கலாமா? அதுக்குள்ள ஒன்றும் டீ சாப்பிடல, ஸோ டீ சாப்பிட்டு அப்படியே ஆரம்பிக்கலாங்க. காலையிலே ஒரு ஃப்ரெஷ்ஷான டீங்க மக்களே. ஐ திங்க் ஸோ பின்னாடி இருக்கிற கூட்டம் பூராமே அந்த கோயிலுக்கு தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வேறு ஒரு சனிக்கிழமை, நம்ம பெருமாளுக்கு ரொம்ப ஸ்பெஷல் டேன்னே சொல்லுவாங்க. பாருங்கள் ஃபுல் கூட்டம். எப்படி சீட் இருந்தால் பார்ப்போம். சீட் இருக்குது கம்பல்சரி, அது ஒரு சீட். ஆனால் ஃப்ரண்ட் கேபின் கிடைக்குமா தான் டவுட்டுங்க. சரிங்களா, ட்ரை பண்ணுவோம். கிட்டத்தட்ட இங்கேருந்து கரெக்டாக ஒரு 20 கிலோமீட்டருங்க. டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா வெறும் 8 ரூபா தாங்க. பார்க்கலாம் எப்படி அமைய போகுதுன்ட்டு. எஸ் மக்களே, நம்ம பஸ்ஸு வந்துருச்சுன்னு நினைக்கிறேங்க. எஸ், பாலமலை நம்ம பஸ் வந்துருச்சுங்க. எஸ், அப்படியே ஏறிட வேண்டியதுதான். எஸ், ஃபைனலாக ஷார்ப்பாக ஒரு 7 மினிட்ஸ் முன்னாடியே வந்துட்டாங்க. ஆக்சுவலி எல்லோ கலர் தான் ஓடிட்டு இருந்துச்சு, மறுபடியும் பழைய பஸ்ஸே கொண்டு வந்துட்டாங்க போல். எஸ், ஷார்ப்பாக எடுத்துட்டாங்க. சொன்ன மாதிரி 6:45க்கு எடுத்துட்டாங்க. எஸ், இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனால் மேட்டுப்பாளையம் ரோடு. நம்ம இதில் கட் ஆயிடுவாங்க. எஸ், ஒரு நாஸ்டாலஜிக்கான ஃபீல் கொடுக்க போகுதுங்க இந்த ட்ராவல். வாட்டி கூட விசிட் பண்ணதில்லை, பட் எனக்கு பர்சனலாக ரொம்ப நாளாக பிளான் பண்ணுறது அதுங்க. அப்போ எப்படி அமைய போகுதுன்னு பார்க்கலாங்க. மக்களே, நம்ம நேரங்க சொல்றேன். ஆக்சுவலி இது வந்து கீழ்குந்தா வண்டிங்க. நான் இது வந்து செகண்ட் டைம் இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறேன். நம்ம கீழ்குந்தா வண்டிக்கு வந்து BS6 மினி கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால இந்த வண்டி இங்கே வர்றாங்க. நான் உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க எதனால் இங்கே நின்றுட்டுருக்கோன்ட்டு. ஆக்சுவலி என்ன எங்கே இருக்கோன்னா கவுண்டம்பாளையம்னு ஒரு ஏரியாங்க, பாலமலை போகிற வழியில். நம்ம டிரைவரை நாங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரியாமல் போயிடுச்சு, வாந்தி எடுத்துட்டாரு. ஸோ அதனால் இதுக்கு மேலே அவரால் ஓட்ட முடியாதுன்னு சொல்லி பேசஞ்சர்ஸ் எல்லாருமே நீங்கள் இறங்குங்க, கொஞ்சம் ஹெல்த் பாருங்கள். உனக்கு ஹெல்த்து பார்க்கணுன்னா ஹாஸ்பிட்டல் இந்த டைமுக்கு மணி 7 ஆச்சு, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்காது. ஸோ அதனால் எல்லாம் இறங்குங்க, வெயிட் பண்ணுறோம் நாங்கள், நீங்கள் ஹெல்த்தை பாருங்கன்னு சொல்லியிருக்கோம். பாப்பா இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சத்தியமாக தெரியல. எதிர்பார்க்காத நடக்குது பார்த்தீங்களா, பார்க்கலாம். ஏன்னா எல்லாருமே நம்ம இன்றைக்கி சனிக்கிழமை வேறு, பெருமாளுக்கு ரொம்ப உகந்த நாள், கோயிலுக்காக தான் போகணும்னு நினச்சிட்ருப்போம். பாலமலை போகலான்ட்டு பிளானுங்க. பட் இப்போ கவுண்டம்பாளையத்துலேயே நின்றுட்டுருக்கோம்.
எப்போ கிளம்புறோன்னு தெரில, பார்ப்போம். எவ்வளோ நேரம் எவ்வளோ மணி நேரம் ஆகும்னு தெரில, பார்க்கலாம். எஸ் மக்களே, பஸ்ஸை சேஞ்ச் பண்ணி விட்றாங்க. கோவனூர் வரைக்கும் போயிட்டு மாறி போகிறதாங்க. எஸ் மக்களே, அவர் வந்து ஜிஹெச் கூப்பிட்டு போகிறாங்க, பெரியநாயக்கம்பாளையம். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் பஸ் வரட்டுங்க, அதில் போய்க்கலாம். மக்களே, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இன்னொரு பஸ் வருமானு கேட்டேன் பப்ளிக் கிட்ட, அதுவும் தெரிலன்னு தான் சொல்கிறாங்க. இதே கோவனூர் போயிட்டோம்னா ஜீப் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ கோவனூர் பஸ் வந்துச்சுன்னா கோவனூர் போயிடலாங்க. இன்றைக்கி என்னன்னு தெரில, நம்ம டைம் தான் கொஞ்சம் கோளாறாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நல்லதுங்க, அவர் இங்கேயே வந்து சொன்னனால. வேறு அவர் உடம்பு முடியாமல் ஹில்ஸ் எல்லாம் ஏற்றப்போ ரொம்ப சிரமமாக போயிடும். ஸோ நல்ல வேலை அவர் இப்போயே சொன்னனால அவர் ஜிஹெச் கூப்பிட்டு போயிட்டாங்க பெரியநாயக்கம்பாளையம். மக்களே, ஆப்போசிட் பஸ் வருது, பேசாமல் பெரியநாயக்கம்பாளையம் போயிடலாங்க. ஸோ இந்த பிளானை வந்து இன்னொரு நாள் கண்டிப்பாக ஃபுல்ஃபில்லாக பண்ணுவோம். ஸோ பெரியநாயக்கம்பாளையம் போயிட்டு இன்னொரு பிளான் வச்சுருக்கேன், அது எப்படி முடியுதுன்னு பார்ப்போங்க. எஸ், பெரியநாயக்கம்பாளையம் மீண்டும் வந்தாச்சுங்க. இன்றைக்கி என்னன்னு தெரில, நமக்கு இப்படி ஒரு அமைப்புங்க. பாப்பா, இதுக்கப்புறம் மேட்டுப்பாளையம் போகலான்ட்டு ஒரு பிளானு, இன்னொரு ஒரு சூப்பரான பிளான் வச்சுருக்கேன். அது சக்ஸஸ் ஆகுதான்னு பார்ப்போங்க. செல்வா எப்படி வா. எஸ், காரமோட வந்தாச்சுங்க. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து மஞ்சூர் இந்த கீழ்குந்தால போனால் இந்த லெஃப்ட் சைடு டைவர்ட் ஆகுது பார்த்தீங்களா, இதுதாங்க வெள்ளியங்காடு போய் போகிறதுங்க. எஸ் மக்களே, ஆல்மோஸ்ட் நம்ம காரமடை தாண்டி வந்தாச்சு. அந்த தூரத்தில் தெரியுது பார்த்தீங்களா பாலம், இந்த பாலம் தாங்க நம்ம கோயம்புத்தூருக்குள்ளே வராமல் கேரளாலேருந்து ஊட்டி கனெக்ட் பண்ணக்கூடிய பாலங்க. கரெக்டாக நம்ம பாலக்காடு பைபாஸ் கோவைப்புதூரில் கட் ஆகிட்டு இங்கே காரமடை தாண்டி டீச்சர்ஸ் காலனி கிட்ட ஜாயிண்ட் ஆகுதுங்க. எஸ், மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க. அங்கெல்லாம் ஊட்டி பஸ்ஸஸ் நிற்குங்க, ஊட்டி, கோத்தகிரி, குன்னூர் எல்லாத்துக்கும் இருக்கும். இங்கே ஃபுல்லாமே திருப்பூர், கோயம்புத்தூர். திருப்பூர் வந்து லெஃப்ட்டு, ரைட் சைடு வந்து கோயம்புத்தூருங்க. இப்படி ஒரு சொதப்பல் ஆகும்னு நினச்சி கூட பார்க்கல. நம்ம டைம் தாங்க, நம்ம இன்னொரு நாள் கண்டிப்பாக. ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து சொதப்பிடுச்சு. ஸோ செகண்ட் அட்டெம்ப்ட் வேறு லெவலில் பண்ணலாம். பட் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கான முதல் காரணம் பார்த்திங்கன்னா, இப்படி ஒரு பஸ்ஸு இருக்குது இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்காக தாங்க. நான் இந்த பாலமலை பஸ் டைமிங்கெல்லாம் ஸ்க்ரீன்லேயும் போடுறேன். நம்ம பெரியநாயக்கம்பாளையத்துலேருந்து தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க, புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆப்ரேட் பண்ணல. பெரியநாயக்கம்பாளையம் அண்ட் மேட்டுப்பாளையத்துலேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. பெரியநாயக்கம்பாளையத்துலேருந்து 2 சர்வீஸுங்க. காலைல 6:45 நம்ம போனோம்லங்க, அந்த பஸ் ஒன்று. அப்புறம் 8 o'clock ஒன்றுங்க. அப்புறம் இங்கே வந்து 7:15 ஒரு பஸ் இருக்குங்க. இந்த 7:15 பஸ் தான் அங்கே பெரியநாயக்கம்பாளையத்தில் 8 o'clock வருங்க. ஸோ 2 சர்வீஸ். அதே மாதிரி பாலமலையிலேருந்தும் நிறையா சர்வீஸ் இருக்குங்க. 9:30 ஒரு சர்வீஸ் இருக்குது. அங்கேருந்து மேட்டுப்பாளையம், கோத்தகிரிக்கெல்லாம் சர்வீஸ் இருக்குங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, நீங்கள் பஸ்ஸில் தான் போகணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கோவனூர் பஸ் நம்பர் 32 போங்க. கோவனூர் இறங்கிட்டிங்கன்னா அங்கேருந்து ஜீப் ஃபெசிலிட்டிஸ் நிறையா இருக்குங்க. ஜீப்புக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க தெரில. நீங்கள் யாராச்சும் போயிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் போகலான்னு நினச்சேன், பட் ஜீப்பில் போனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. நம்ம பஸ்ஸில் போனால் தான் ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைடாக போக முடியும். ஸோ கண்டிப்பாக இன்னொரு நாள் செகண்ட் அட்டெம்ப்ட் மாசாக பண்ண போகிறோம். ஸோ மேட்டுப்பாளையம் வந்தாச்சு. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க, வீடியோ பிடிச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்ஃபில்லாக முடிச்சிருந்தா பிடிச்சிருக்கோம். ஸோ வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆனால் ஒரு சூப்பரான வீடியோ நம்ம மேட்டுப்பாளையத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க. தானா
நம்ம மிஸ்ட் வேலி பார்த்திங்கன்னா சும்மா ஜம்முன்னு நிற்கிறாரு. வண்டி ஃபுல்லுங்க. இன்றைக்கி வேறு சனிக்கிழமை சொல்லவே வேணாம். கரெக்டாக 8:40க்கு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு தெரிஞ்ச நான் ரவியனா வந்திருக்காருன்னு பார்த்தா டிரைவர்னா கண்டக்டர்னா யாருமே காணா. பார்ப்போம் ரவியனாவோ தேவேந்திரனா வந்தால் பேசுவோம். நாளை காணா யாரும்.